ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெதர் ஸ்டடி எடிட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் மூலயமா ஒரு வீடியோ முக்கியமாக ஒரு ஃபோட்டோக்கு தேவை பேக்ரவுண்ட். அதுவும் ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். இல்லைனா சில பேர் கூலாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப் மூலயமா ஒரு எடிட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு நீங்களே தனியாக ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுமே பண்ண போகிறோம். ஆமாம், ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளே ஒரு பேக்ரவுண்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இப்போ சில பேருக்கு பேக்ரவுண்டு எடிட் பண்ண தெரில அப்படின்னா, செகண்டாக ஆப் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் சொல்ல போகிறேன். இந்த 2020 பெஸ்ட்டான ஆப் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளே ஒரு எடிட்டிங் பண்ண போகிறோம். அதாவது பேக்ரவுண்டை இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த மாதிரி ரோட் வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி பில்டிங்ஸ் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணியிருக்கேன். இப்போ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன் ஒரு பேக்ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பில்டிங் வேணும்னு சொன்னேன்ல, அதுக்காக ஒரு பில்டிங் இமேஜ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஒப்பாசிட்டி இருக்கும் கீழே, அதை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பின்னாடி உள்ள இமேஜ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு எந்த இடத்துல வைக்கலாம், நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே பின்னாடி தெரியும் நம்மளுக்கு. அதனால் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த இமேஜை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை ஒப்பாசிட்டி ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ எரேஸ்க்கு இருக்குல்ல, எரேஸ் பண்ணிவிட்டு எரேஸ் கொடுத்துட்டு இப்போ நான் கீழே உள்ளதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள இமேஜெலாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டன் கொடுத்துட்டு இப்போ ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நம்ம இமேஜ் இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே லைட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது, திரும்ப எரேஸ் கொடுத்துட்டு லைட்டாக நம்மளுக்கு அதாவது ஒரு ஒயிட் பேலன்ஸ் தெரியுது. அந்த ஒயிட் பேலன்ஸ் தெரியக்கூடாதுனால நான் திரும்பி எரேஸ் கொடுத்துட்டு பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த இடத்துலலாம். ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஓவர்லே ஆட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் க்ரியேட்டிவாக வேணால், சில பேருக்கு ஏதாவது கார் போகிற மாதிரியும், பைக் நிற்கிற மாதிரியும், இல்லைனா ஒரு ஏரோப்ளைன் ஒரு மேலே பறக்கிற மாதிரியும், சில பேர் இமேஜின் வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டன் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு இமேஜ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒரு பேக்ரவுண்ட் நான் எடிட் பண்ணிட்டேன் நம்மளுக்கு தேவையான மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம இது போய்ட்டு எஃபர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் கிடைக்கும். அதில் போய்ட்டு ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் போய்ட்டு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டு எதுக்காக ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு கலர் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி கலரில் இருக்கும். பார்க்க எடிட் பண்ண மாதிரி தெரியாது. அப்புறம் ஒரே லுக்கில் இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஒரே கலரில் இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரே இமேஜு ஒரு எடிட் பண்ண மாதிரி நம்ம கம்பைன் தான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா ஒரு எடிட் பண்ண மாதிரி கண்டிப்பாக தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பிளர் ஆப்ஷன் அதே மாதிரி எஃபெக்ட் போய்ட்டு பிளருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அது போயிட்டிங்கன்னா லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லென்ஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லென்ஸில் உள்ள அதாவது கேமரா இருக்கும்ல, அந்த ஒரு கேமரா இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி பிளர் ஆகுமா, அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் எந்த இடத்துலலாம் வேணாம்னு சொல்லிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ போஸ் இங்கே கொடுக்க போகிறோன்னா, இந்த இடத்துல நம்ம நிற்க போகிறோன்னா இந்த இடத்துல மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா பின்னாடி பிளர் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டன் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு லைட்டாக பில்டிங் தெரியணும் அப்படின்னா ரேடியஸ் கம்மி பண்ணிக்கலாம்.
லைட்டாக எனக்கு பில்டிங் தெரியணும், லைட்டாக பிளர் ஆனால் போதும்னா இந்த மாதிரி லைட்டாக. அதே மாதிரி லைட் ஆப்ஷன் நாங்கள், அதாவது லைட்டுன்னு இருக்கும், லைட்னஸ்னு. இந்த மாதிரி லைட் ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து லைட் ஆப்ஷன் கிடைக்கும். அதாவது ஒரு பிளர்லேயே நல்ல ஒரு லைட் ஆப்ஷன் இருக்கும். நல்ல ஒரு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இப்படி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதுதான் பேக்ரவுண்ட். அதாவது இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நம்மளே ஒரு கம்பைன் பண்ணி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக பிளர் இல்லாமல் இமேஜ் நல்லா இருக்காது. ஒரு பேக்ரவுண்டுக்கு கண்டிப்பாக பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இமேஜ் இல்லை சும்மா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிளர் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எடிட் பண்ண போனது. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லை ஒரு ஆப் சொல்ல போகிறேன்னு. அந்த ஆப் என்னென்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம வந்து சர்ச்சில் போய்ட்டு சிபி எடிட்ஸ்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டிங்ஸ் நிறையாவே இப்போ 2020 இருந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து சிபி எடிட்ஸ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது 2019 உள்ளது. 2020 ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது 2020 4.8 ரேட்டிங்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நல்ல ஒரு எந்த மாதிரி பண்ணலாம் நம்மன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இதிலே சொல்லியிருப்பாங்க எப்படிலாம் போஸ்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு எப்படிலாம் போஸ்ட் கொடுத்து எந்தெந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.